தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மிக முக்கியமான ஒரு நூல் குறித்து நாம் உரையாட இருக்கிறோம். இந்த கான மயில் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூல். இந்த நூலை பதிப்பித்திருக்கக்கூடியவர் நம்முடைய உயிர் பதிப்பகத்தின் தோழர் ஏ சண்முகானந்தம் அவர்கள். அவரை குறித்தும் அந்த பதிப்பகத்தினுடைய தன்மை குறித்தும் இந்த நூல் குறித்தும் உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இந்த உயிர் பதிப்பகம் என்பது மிக முக்கியமான ஒரு பதிப்பகமாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வணிக நோக்கமின்றி ஒரு சமூகத்தின் மீதான பற்று கொண்ட ஒரு பதிப்பகமாக செயல்படுவது மிக குறிப்பிடத்தக்கது. இந்த பதிப்பகம் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு நூல்களாக பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய தாவர வழக்காறுகள், தோப்பாவினுடைய தென்புலத்து மண்பதை என்கிற ஒரு மிக அரியதொரு தொகுப்பு, எழுத்தாளர் முத்துநாகுவினுடைய சுளுந்தி இப்பொழுது பதிப்பாக வந்திருக்கிறது. நெய்தல் கைமணம் என்கிற ஒரு கடற்கரை ஓரம் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்களுடைய உணவு பண்பாட்டை குறித்து மிக ஆழமான ஒரு விரிவான பதிவை கொண்டிருக்கக்கூடிய நூல். இப்படி பல நூல்களை இந்த உயிர் பதிப்பகம் தொடர்ச்சியாக பதிப்பித்து கொண்டு வந்திருக்கிறது, வெளியிட்டு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நூல் இந்த கான மயில் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த நூலில் பேராசிரியர் தா முருகவேல், அருண் நெடுஞ்செழியன், கா சுபகோணம், ஏ சண்முகானந்தம் தோழர் இவர்கள் எல்லோரும் ஆளுக்கொரு கட்டுரைகளை இயற்றி, பேராசிரியர் முருகவேலும் சுபகுணம் அவர்களும் 2 கட்டுரைகளையாக எழுதி மிக அற்புதமாக இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நூலினுடைய சிறப்பு என்னவென்றால், நமக்கெல்லாம் ஒரு பறவைகள் குறித்தோ, ஒரு விலங்குகள் குறித்தோ, ஒரு பூச்சிகள் குறித்தோ மிக முக்கியமான ஒரு புரிதல் இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அந்த பறவைகளையும் பூச்சிகளையும் ரசிக்கின்ற நாம் அவற்றினுடைய தன்மைகளையும் அந்த பூச்சிகளும் பறவைகளும் விலங்குகளும் இந்த மண்ணோடும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களின் பண்பாட்டோடும் எவ்வாறான தொடர்புகளை எல்லாம் பெற்றிருக்கிறது என்பதெல்லாம் நாம் இன்னும் விரிவான அளவில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த கான மயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை குறித்த மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மூதுரை என்று சொல்லக்கூடிய இலக்கியத்தில் நமக்கெல்லாம் தெரியும், கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும்தான் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலும் கல்லாதவன் கற்ற கல்வி என்கிற ஒரு மூதுரனுடைய அந்த இலக்கியத்தை நாம் அனைவரும் தமிழ் இலக்கியம் வாசிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த பாடலை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்திருப்பார்கள். ஆனால் இந்த கான மயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இந்தியா முழுவதும் பரவியிருந்த மிக முக்கியமான ஒரு பறவை தமிழ்நாட்டில் இப்பொழுது இல்லாத ஒரு பறவையாக அருகி வந்திருக்கிறது. ஒரு பாலைவனம் என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு கொடுமையான ஒரு வர்ணனையாக இருக்கும். ஆனால் பாலைவனம் என்பது இந்த பறவையினுடைய வாழிடமாக இருந்திருக்கிறது. புல்வெளிகளை சார்ந்தும் புதர்களை சார்ந்தும் இதனுடைய வாழிடமாக இருந்திருக்கிறது. அது பூச்சிகளை சிறு சிறு உயிர்களை எல்லாம் உண்டு வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பறவையாக இருந்திருக்கிறது. இப்படியான பல்வேறு தகவல்களை இந்த பறவை குறித்து இந்த நூலாசிரியர்கள், கட்டுரை ஆசிரியர்கள் பதிவு செய்திருப்பது மிக சிறப்பானதாக இருக்கிறது. இந்த பறவைகள் எப்படி இருக்கும், அதனுடைய நீண்ட கால்கள், ஒரு 9 கிலோ அளவிற்கான ஒரு எடையை உடைய ஒரு பறவை, அது வலசை செல்லக்கூடிய தன்மை, அது இனப்பெருக்கத்தின் போது எப்படியான ஒரு தன்மை பெற்றிருக்கிறது, அது அந்த இனப்பெருக்க காலத்தில் அந்த ஆண் பறவையானது எப்படி அதை பாதுகாக்கிறது, இப்படியான ஒரு பல பரிமாணங்களில் அந்த கானமயில் குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை இந்த நூல் நமக்கு தந்து இருக்கிறது. இது தெலுங்கானாவிலும் இப்போது சொல்லக்கூடிய ஆந்திர பகுதிகளிலும் ஒரு இந்தோனேஷியா பகுதிகளிலும் இப்படி பல்வேறு இடங்களில் குஜராத் உள்ளிட்ட நாடுகளில்
இருந்து ஒரு பரவலாக இருந்த ஒரு பறவை இப்போது ஒரு சில இடங்களில் மிக குறைவான அளவில் ஒரு 150 200 அந்த மாதிரியான அளவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பறவையாக இது இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பறவைகளை குறித்து அவர்கள் இந்த எழுத்தாளர்கள் எழுதும் பொழுது மிக ரசித்து எழுதியிருக்கிறார்கள். இந்த பறவை கண்டபொழுது அவர்களுடைய மனம் கொண்ட அந்த இன்பத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பறவை என்பது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மகிழ்ச்சியையும், அதற்காக காலை முதல் மாலை வரை அது பயணங்கள் செய்து அந்த பறவைகளை காண்பதும், அந்த பறவைகள் குறித்த ஒரு பதிவை செய்வதும் ஒரு பறவைகள் குறித்த ஆராய்ச்சியாளனுக்கு அது எப்படியான ஒரு மனநிலையை, அந்த பறவை அழியும் தருவாயில் இருக்கும்போது எப்படியான ஒரு துன்பத்தை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் மிக அற்புதமாக பதிவு செய்திருப்பது இந்த நூலினுடைய ஒரு சிறப்பு என்று நாம் கருதலாம். மிக குறைந்த விலை 50 ரூபாயில் இப்படியான ஒரு பறவைகள் குறித்த ஒரு அரியதொரு செய்திகளை எல்லாம் தொகுத்து நமக்கு அளித்திருப்பது மிக இன்பமாக இருக்கிறது. இப்படியான ஒரு நல்ல பயனுள்ள ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் பதிப்பக தோழர் ஏ. சண்முகானந்தம் அவர்களுக்கு நாம் நன்றியை கூறிக்கொள்வோம். இப்படியான ஒரு சிறு சிறு நூல்களை வாங்கி குழந்தைகளுக்கும் மற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சிகளிலும் இந்த நூல்களை பரிசளிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது இந்த மண்ணின் மீதும் இந்த மண்ணில் உள்ள உயிர்கள் மீதும் நாம் அன்புடையவர்களாக, அந்த உயிர்கள் நம்முடைய பண்பாட்டிலும் நம்முடைய வரலாற்றிலும் எத்தகையதொரு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய இளம் தலைமுறை அறியும். அதற்கு நாம் வழிவகை செய்வோம் என்று கூறி, மீண்டும் வேறொரு நூல் அறிமுகத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.